Hello everyone. இந்த வீடியோவில் நாங்கள் கூகுளோட ஃபன்னான 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டெக் வித் ரிமாஸ். என் பேர் ரிமாஸ் கண்ணலீர். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது கூகுளோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு போது கூகுள்னா என்னத்துன்னு சொல்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை இன்ஃபர்மேஷனை நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அந்த வீடியோ பார்க்கலாம். அதாவது கூகுள்னு சொல்கிறது கலிஃபோர்னியாவோட ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய லாரி பேஜ் மற்றும் சர்ஜி பிரின்னு சொல்கிற 2 பேர் 1996 பெக்ரப்னு சொல்கிற பேரில் ஒரு வெப் ப்ரௌசர், அதாவது ஒரு சர்ச் இன்ஜின் ஒன்றை கண்டுபிடிக்கிறான் ஃபஸ்ட்டாக. அதுக்கு பிறகு 1998 அந்த பெக்ரப்னு சொல்கிற அந்த சர்ச் இன்ஜின் பேரை மாற்றுறாங்க கூகுள்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு 2004 ஜிமெயில், அது மாதிரி அதுக்கு பிறகு இன்னும் மேப், ட்ரைவ், அது மாதிரி எல்லா ஆப்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கூகுள் தான் ப்ராடக்ட்ஸையும் செல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நாங்கள் அந்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு சொன்னால், கூகுளில் பற்றி சர்ச் பண்ணுங்கள் ரிகர்ஷன். ரிகர்ஷன் வந்து பொதுவாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரோக்ராமிங் வேர்டு ஒன்று தான், அது ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான். பொதுவாக வந்து ரிகர்ஷன் மீனிங் வந்து சொன்னால் மீள் சுழற்சின்னு சொல்கிற மாதிரி வரும். அதாவது அந்த பொதுவாக நாங்கள் கூகுளில் ஒன்று சர்ச் பண்ணுன்னு சொன்னால் பிள்ளையாக சர்ச் பண்ணினா டிட் யூ மீன் மேலே காட்டும் சரியான வேர்டு. ஆனால் ரிகர்ஷனை நீங்கள் எவ்வளோ சரியான வேர்டை சர்ச் பண்ணுன்னு சொன்னாலும் மர நீங்கள் டிட் யூ மீன் சொல்லி ரிகர்ஷனை காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுன்னு சொன்னாலும் மறக்காது வந்து கொண்டு தான் நிற்கும். ரெண்டாவது பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஃப்ளிப்ப காயின். கூகுளில் பற்றி ஃப்ளிப்ப காயின் சொல்லிட்டு சர்ச் பண்ணுன்னு சொன்னால் ஒரு ஃபஸ்ட்டுக்கே வரும். அதாவது நாங்கள் மவுஸை ஃபஸ்ட்டுக்கு கர்சரில் சைட் பண்ண கொலைக்கே அது சுற்றி கொண்டிருக்கும். அதாவது நாங்கள் ஒரு இடத்துல சல்லி இல்லாத டைமுக்கும் அந்த காயின் இல்லாத டைமுக்கும் எங்களுக்கு வந்து டொஸ் போடக்கூடிய ஒரு சான்சஸ் கூகுளில் இருக்குது. அதே மாதிரி தான் மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ரோலர் டைஸ். அதாவது எல்லோரும் லூடா விளையாடுவீங்க, அதுக்கு டைஸ் தேவைப்படும். இப்போ வீட்டில் வந்து எங்களுக்கு ஒரு டைஸ் இருக்கும் சில டைம். அப்போ நாங்கள் 2 டைஸ் வச்சு விளையாட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். பொதுவாக டைஸில் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறதுல 6 நம்பர் தான் இருக்கும், 6 ஃபேஸஸ் தான். அப்போ இந்த கூகுளில் சர்ச் பண்ணேன்னு சொன்னால் அவங்களுக்கு போய் பார்க்கலும் இந்த 10 இருக்குது, 12 இருக்குது, 20 இருக்குது. அப்படி எங்களுக்கு 2 டைஸையும் சேர்த்து வச்சு ரோல் பண்ணி பார்க்கலும். அந்த டோட்டல் கவுண்ட் கீழே காட்டுது. இப்போ 6 டைஸ் 2 ரோல் பண்ணி கொண்டிருக்கிறோம். 2 நம்பர் 9 வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு டைஸை சர்ச் பண்ணி ரோல் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதில் 3 டோட்டல். அதே மாதிரி ஒருக்கா கிளிக் பண்ணால் கீழே டைஸ் கீழேருந்து வரும். அதே மாதிரி டைஸ்லேயே வச்சு கிளிக் பண்ணுன்னு சொன்னால் டைஸ் உள்ளே போகும். ரைட், ஓகே. அதில் நாங்கள் 4வது பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால் கூகுள் மிரர். கூகுள் மிரர்னு சொன்னால் வெப்சைட் வந்து எனக்கு விளங்கும். அதாவது அதில் ஃபஸ்ட் ஐக்கத்தை கிளிக் பண்ணால் சரி, நீங்கள் கூகுள் என்னத்தை சர்ச் பண்ண சொன்னாலும் சரி, கூகுள் வந்து மிரரில், அதாவது ஒரு கண்ணாடியில் வச்ச மாதிரி இருக்கும், ரோல் ஆகி கொண்டு இருக்கும். நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் லேப்டாப்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். அதில் வந்து இருந்த ஆன்சர் அப்படியே அடுத்த சைடு திரும்பி இருக்குது. இது வந்து யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு விஷயமாக இருந்ததுன்னு சொன்னாலும் ஒரு ஃபன்னுக்காக வேண்டி கூகுளில் அப்படியே வச்சுக்குது எல்கூக்னு சொல்கிற வெப்சைட்டில். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் பாயிண்டர். கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் பாயிண்டர் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் தான். என்னென்னு சொன்னால் நாங்கள் கூகுளில் வந்து மவுஸை வந்து எங்கேயெல்லாம் கொமுத்து வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு கீழே மேலேயோ சைட்லேருந்து ஒருத்தர் கையை காட்டி கொண்டு போகிறார். அதில் வார ஃபஸ்ட் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் பார்க்கலும். நான் இப்போ மவுஸை வந்து அங்கிட்டு வச்சுக்கிறேன். அந்த பெயிண்டில் இருந்தவர் வந்து கையை காட்டி கொண்டிருந்தாங்க, வரலை காட்டி கொண்டிருப்பாங்க, அதை பாயிண்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா விலங்கும். நான் இப்போ எங்கெல்லாம் மவுஸை வைக்கிறேனோ அது கீழே சைட்லேயோ மேலேயோ இருந்து ஒருத்தர் அதை பாயிண்ட் பண்ணி காட்டி கொண்டிருப்பாங்க என்ற இது கர்சரை. இந்த விஷயமெல்லாம் நான் லேப்டாப்பில் லேசின்றதுக்காக செய்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் ஃபோனில் வந்து சர்ச் பண்ணி இது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளேன். அகெயின் நான் கையை வச்சுக்கிறேன், கீழே இந்த ஒருத்தர் காட்டி கொண்டிருக்கிறாரு. ஓகே. அடுத்தது 6வது விஷயம் என்னென்னு சொன்னால் டீப்சின்னு சொன்ன இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஆழ்கடல். அதாவது கூகுள்கிட்ட வந்து வர அந்த ஃபஸ்ட் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் விளங்கும். எங்களுக்கு
ஆழ்கடலை பற்றி, அதாவது ஆழ்கடலில் வாழக்கூடிய உயிரினங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இது வந்து பொதுவாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு எங்களுக்கு யூஸ் பண்ணிடும். அதாவது கிட்ஸுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கடலில் எந்தெந்த மட்டத்தில் எந்தெந்த மாதிரி உயிரினங்கள் வாழ்கிறேன்னு சொல்கிறத இதில் எங்களுக்கு பார்த்துக்கொள்ளலும். இப்போ நான் வந்து 114 மீட்டர்ஸில் பேத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நாங்கள் ரோல் பண்ண கீழே போக போக அந்த தூரம் கூடி கொண்டு போக அந்த தூரத்தில், அதாவது அந்த தால்பத்தில் வாழக்கூடிய உயிரினங்களை பற்றி எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளையிலும் இருக்குது. இப்போ 420 மீட்டர்ஸ் போயிட்டோம் நாங்கள். அதே மாதிரி இதில் 1020 மீட்டர்ஸ் பெய்த்ததுக்கு பிறகு போட்டிருக்கும். அதில் சன்லைட்டுக்கு அந்த மீட்டர்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு சன்லைட்டால் வரையலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு மேலே பார்த்தோம், எல்லாம் ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இந்த இதுக்கு போட்டிருக்கு த மிட் நைட் ஜோன்னு சொல்லிட்டு, நோ சன்லைட் இஸ் ஏபிள் டு ரீச் திஸ் டீப். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ப்ளூ கலரில் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பிளாக் கலரில் இருக்குது. அதாவது சன்லைட்டுக்கு வர இயலாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது இங்கே. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் அஸ்கியூன்னு சொன்னால் அதோட மீனிங்னு சொல்கிறதுக்கு போது இந்த வெப்சைட்டில் எந்தாலும் வித்தியாசம் விளங்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுவோம். என்னென்றால் இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்குது. அதாவது இந்த கூகுள்னு சொல்கிற லொகோ வந்து கொஞ்சம் மேலுக்காகவும், இங்கே என்ற ப்ரொஃபைல் பிக்சர் போட்டிற சைட் வந்து கொஞ்சம் பணிஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது என்னென்றால் அஸ்கியூன்னு சொல்கிறதுல அந்த வேர்ட மீனிங் வந்து சாய்ந்துன்னு சொல்லக்கூடிய மாதிரி வரும். அப்போ அப்படின்றதுனால இந்த கூகுள் வந்து கொஞ்சம் அதை வந்து ஃபன்னாக அதை வந்து வெளிக்காட்டுறதுக்காக வேண்டி இந்த வெப்சைட், அதாவது அஸ்கியூன்னு நாங்கள் சர்ச் பண்ணால் அதையே கொஞ்சம் வளர்ச்சி தருது. அடுத்த விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் கூகுள் ஸ்பேஸ். அதாவது கூகுள்னு சொல்கிற இந்த வெப்சைட் வந்து ஸ்பேஸில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்பேஸில் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், கிராவிட்டி இல்லை, புவியீர்ப்பு சக்தி இல்லை ஸ்பேஸில். அப்போ நாங்கள் இந்த கூகுள்னு சொல்கிற வெப்சைட் ஸ்பேஸில் இந்த எப்படின்னு சொல்கிறத அதில் வர ஃபஸ்ட் வெப்சைட்டுக்குள்ளே போய்த்தங்களே பார்க்கலாம். அதாவது இந்த கூகுள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்குது, எல்லாம் அப்படியே அந்த கிராவிட்டி இல்லாமக்கி அப்படியே மேலே கீழே புவியீர்ப்பு சக்தி இல்லாமக்கி இருந்து கொண்டிருக்குது. அப்போ எங்களுக்கு அந்த மவுஸ் கர்சராலேயோ இல்லாட்டி மொபைல் ஃபோனில் இருந்துச்சுன்னா டச் பண்ணியோ அங்கிட்டிக்கு இங்கிட்டுக்கு அந்த கூகுள்னு சொல்கிறதையோ என்ன வேறு என்ன சரி வேர்டையோ அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டி பார்க்கலும். இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. அதே டைமில் அந்த சர்ச் பார் இருக்குது, அந்த சர்ச் பாரில் எங்களுக்கு டிக் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலும். எல்லாம் தலையில் பிறண்டு கொண்டு இருக்குது. ரைட், ஓகே. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் கூகுள் மூன். அதாவது மூனை வந்து பொதுவாக எல்லோரும் அடுத்த எடுத்த ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க, கிட்ட ஸ்பேஸ், அதாவது க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. இது நாங்கள் வந்து அதாவது ஒஃபிஷியலாக கூகுள் வந்து என்னென்னு செஞ்சால் சேட்டலைட் இமேஜை வந்து போட்டிருக்குது. அது எங்களுக்கு கூகுள் மூன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி வர ஃபஸ்ட் வெப்சைட்டில் போய் பார்க்கலும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மூண்ட இதை வந்து இப்போ ஜூம் அவுட் பண்ணிக்குது. ஜூம் பண்ணுன்னு சொன்ன விலங்கும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலும் உங்களுக்கு. அதாவது மூணில் வந்து ஒளி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒளி வந்து சூரியன் தான் பட்டு தெரிக்கிறேன்னு சொல்லிட்டு அது இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களோட பார்த்துக்கொள்ளும். அதாவது எங்களோட பூமியை மாதிரி தான் மேடு பள்ளமாக தான் மூணும் இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் கூகுள் இன் 1998, அதாவது கூகுள் ஃபஸ்ட்டாக இந்த பேக்ராப்னு சொல்கிறதுக்கு இந்த பேர் மாற்றப்பட்டது தான் 1998. அப்போ அந்த டைம் கூகுள் எப்படி இருந்துன்னு சொல்கிறத பார்க்கணும். இந்த கூகுள் லோகோ எல்லாம் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டாக கூகுளில் லான்ச் பண்ண டைம் கூகுள் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான், அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருந்துருக்குது. இப்போ நான் இதில் ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். அப்படி சர்ச் பண்ணேன்னு சொன்னால் பழைய, அதாவது இப்போ இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கே திரும்பி போகுது. அதாவது இது வந்து சர்ச் பண்ணி இதில் இதே வியூவில் பார்க்கலாம். இது எங்களுக்கு சும்மா ஒரு பழைய ஒரு ஞாபகமாக தான் வச்சிருக்குது. நாங்கள் ஏதாவது சர்ச் பண்ணால் பழசுக்கே போய்ட்டு, அதாவது புதுசுக்கு வந்துடும். ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. இதை மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான பல வீடியோக்கள் இந்த சேனலில் வர இருக்குது. அதுக்காக வேண்டி எல்லோரும் கட்டாயம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சைடில் உள்ள பெல் பட்டன் அமைச்சு ஆல்னு சொல்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறதன் மூலமாக இதுக்கு போகிறோம் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களோட ஃபோனுக்கு வரும். தேங்க்யூ.